أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் அவனது தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை மீண்டும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் நமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற இந்த அருட்கொடைகள், இந்த அருட்கொடைகள் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற இந்த சந்தோஷம், இந்த எதுவுமே, இந்த அனைத்துமே நிரந்தரமானதல்ல, நிலையானதல்ல, தற்காலிகமானது, அழியக்கூடியது, அற்பமானது என்ற உண்மையை, என்ற தத்துவத்தை உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வைத்துக் கொண்டவர்களாக இந்த உரைக்குள்ளே நுழைவமாக. ஏன் முன்னோட்டமாக இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், விடுகின்ற ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே போல சந்தோஷமான நாளாக விடுவதில், சந்தோஷமான விடியலை, மகிழ்ச்சியான காலை பொழுதை சந்தித்த அனைவருமே தனது இரவை, தனது படுக்கையை, தனது உறக்கத்தை மகிழ்ச்சியான மனநிலையோடு சந்திப்பதும் இல்லை. ஆம் சகோதரர்களே, இன்பமான மனநிலையோடு இரவிற்குள்ளே நுழைந்தவர் ஒரு துன்பச் செய்தியோடு தான் சில நேரம் தனது படுக்கையிலிருந்து எழுகின்றார். இது வாழ்க்கையின் யதார்த்தம், இதுதான் உலகில் தத்துவம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம்
இந்த சபையில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே பொதுவாக ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு தான் சந்திக்கின்ற எல்லா நாளுமே சந்தோஷமான நாளாக மகிழ்ச்சியான பொழுதாக அமைய வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பு. ஆனால் எல்லா நேரங்களும், எல்லா நேரமும், எல்லா நாளும், எல்லா நிமிடமும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக கழிய வேண்டும் என்பதுதான் இந்த சபையில் இருக்கக்கூடிய நமது எதிர்பார்ப்பு. ஆனால் நிதர்சனம் என்ன, நிஜம் என்ன, அது சாத்தியம் அல்ல என்பதுதான். இங்கே ஒவ்வொருவரும் அதற்கான சாட்சி. நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியோடு நமது மனநிலையை உரசி பார்த்தவர்களாக நாம் சற்று ஒப்பீடு செய்தால், நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அதையே அல்லாஹ் நாட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி, நிர்பந்தமாக இல்லை. நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஒருவர் சந்தோஷமாக, ஒருவர் கவலையாக, ஒருவர் துக்கமாக அமர்ந்திருக்கின்றோம் என்ற ரகசியம் நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தது. அதே போல சகோதரர்களே, ஒரு நாள் ஒருவருக்கு சந்தோஷமாக அமைந்தால் இன்னொருவருக்கு அந்த நாள் சந்தோஷமாக இருக்காது. நிறைய அடையாளங்கள், நிறைய நிகழ்வுகளை நமக்கு முன்னால் கொட்ட முடியும். கடந்த மாதம் நாம் சந்தித்த அஜ்ஜு பெருநாள், ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, குடும்பத்தோடு, குதூகலத்தோடு கழித்துக் கொண்டிருந்த அந்த நாளில் குறிச்சி பிரிவிலே நமது ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய சிறிய தாய் மரணமடைந்த செய்தியை அன்று காலையிலேயே நாம் கேட்டோம். அன்றைய தினம் இங்கே அறிவிப்பு கூட செய்தோம். அப்படியானால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சந்தோஷத்தை தந்த அந்த நாள், ஒரு மரண செய்தியை, தன் வீட்டில் ஒரு மரணத்தை பார்த்த அந்த குடும்பத்திற்கு சந்தோஷமாக அமையவில்லை. திங்கட்கிழமை அதே ஒரு பெருநாளுடைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இது என்றால், திங்கட்கிழமை நமது வலைத்தளங்களை நிரப்பிய ஒரு பதிவு, ஆத்துப்பாலத்தின் புதிய மேம்பாலத்தில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 4 சிறுவர்கள் அந்த பாலத்தை இருசக்கர வாகனத்திலே சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காக கிளம்பிய நேரத்தில் விபத்து ஏற்பட்டு படுகாயங்கள் அடைந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையவில்லை. இன்னும் சொல்ல போனால், குற்றாலத்திற்கு குடும்பத்தோடு, குதூகலத்தோடு, சந்தோஷத்தோடு விடுமுறையை கழிப்பதற்காக சென்ற ஒரு குடும்பம், குற்றாலத்தில் நிரம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்க, ஆர்ப்பெடுக்கக்கூடிய அருவியில் குளித்து தங்களுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க, ஒரு 17 வயது சிறுவன் தனது குடும்பத்தின் முன்னாலேயே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு மரணமடைந்தான் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அப்படியானால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனநிலையில் அந்த குடும்பத்திற்கு அந்த நாள் மகிழ்ச்சியாக இல்லை. கடந்த வாரம் மகாராஷ்டிராவிலே திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு குடும்பமே, 7-8 பேர் என்ற ஒரு குடும்பமே அந்த தண்ணீரிலே தத்தளித்து அடித்து செல்லப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனார், இந்த 2024ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்ற இறை விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உலகத்தின் 4 மூலைகளிலும் 143 நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான ஹஜ்ஜுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 20 லட்சத்தை தாண்டியது. அந்த ஒற்றை நாளில் 40 லட்சம் மக்கள் அந்த மண்ணிலே இருந்தார்கள் என்ற புள்ளி விவர கணக்குகளை பார்க்கின்ற பொழுது வந்த செய்தி என்ன? கடுமையான வெப்ப அலையால் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் மரித்து போனார்கள் என்பதுதான்.
குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள், குறிப்பாக கோயம்புத்தூரிலிருந்து சென்ற ஒரு தாயாரும் அங்கே மரணமடைந்தார் என்ற செய்தி. உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் 40 நாட்களை கடந்து வீட்டுக்கு திரும்ப வருவார்கள் என்று மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வந்து விழுந்த பேர் அதிர்ச்சியான செய்தி, அவர் குடும்பத்தை சார்ந்தவர் மரணித்தார் என்பதுதான். இப்படியான சொல்லுகிறேன். இந்த திடீர் மரணங்கள், இப்படியாக நாம் கேள்விப்படக்கூடிய மரண செய்திகள், அல்லாஹ் சொல்லக்கூடியதுதான். ஒவ்வொரு முறையும் நாம் ஞாபகப்படுத்துவதுதான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எவரி சோல் ஷல் ஹேவ் a taste of death, ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சந்தித்தே தீரும் என்பது. குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை கவி பிடிக்கும் என்ற அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அப்படியானால் இந்த திடீர் மரணங்களும் அதிர்ச்சி சம்பவங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? What is the message for us? எப்படியான பாடத்தை? மனிதர்கள் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் நமது நாட்டப்படி, நமது விதியின்படி உங்களுக்கு கவலைகளையும் சோதனைகளும் நெருக்கடிகளையும் நான் தருவேன் என்ற அல்லாஹ்வுடைய விதிதான் இங்கே நமக்கான பாடம் என்றார். அப்படியானால் சகோதரர்களே, இதுதான் யதார்த்தம். இதோ இந்த நிமிடம் இந்த கட்டிடத்தில் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் நமது தலைக்கு மேலே மின்விசிறிகள் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சௌகரியமும் இந்த சுகமும் கிடைத்த இந்த நிமிடத்தில் பல ஆயிரம் மக்கள் ஜுமாவுடைய தொழுகை கூட மன நிம்மதியோடு தொழக்கூடிய இடத்தில் இல்லை. பலஸ்தீன் சிதிலமடைந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இடையிலான எல்லாவிதமான உயிர் பழிகளையும் பார்த்த வணிக நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் கூட தரைமட்டமாகி போன அந்த தெருக்களிலே, வெட்ட வெளியிலே ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டம் நாம் வாழக்கூடிய இந்த மண்ணில் தான் இருக்கிறது. இன்று மதியம் இந்த ஜுமா முடிந்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை ஹஜ் பெருநாளுக்கு கிடைத்த இறைச்சியை நம்முடைய வீடுகளின் குளிர்சாதன பெட்டிகளிலே நாம் சேமித்து வைத்திருக்கலாம், அல்லது இன்றைக்கு புதிதாக அந்த இறைச்சியை வாங்கியவர்களாக நமது தாயிடத்தில், மனைவிடத்தில், சகோதரிடத்தில் இன்று ஜுமா முடிந்து அந்த உணவிற்காக ஒரு மனோநிலையோடு கூட நாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கலாம். ஆனால் சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவு, சிறு பாத்திரத்திலே கொஞ்சமாக கூட உணவு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடும் ஏக்க பொறுமுச்சோடும் எதிர்பார்ப்போடும் இன்றைய நாளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அங்கே பள்ளிவாசல்கள் தரைமட்டமாகி கிடக்கின்றது, மருத்துவமனைகள் உருக்குலைந்து போய் கிடக்கின்றது, பள்ளி கல்லூரிகள் சிதிலமடைந்து கிடக்கின்றது, வீடுகளும் வணிக நிறுவனங்களும் கூட மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட அடையாளங்களோடு அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையும் ஈமானிய உறுதி மட்டுமே அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பாடம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அப்படியானால் ஒரு முஸ்லிம் தான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும், அது சந்தோஷமோ துக்கமோ கவலையோ மகிழ்ச்சியோ இன்பமோ நெருக்கடியோ சோதனையோ, அது அத்தனைகளையும் இழப்போ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஈமானிய வரலாறு நமக்கு கொட்டிக்கிருக்கின்றது. ஆனால் அந்த வரலாற்றின் மூலமாக பாடங்களை படிப்பனையை பெற நாம் தான் தயாராக இல்லை. பலஸ்தீனத்திலே ஒரு தாய், அந்த செய்தியை நம்முடைய வாட்ஸ்அப்பிலே நிறைய முறை பார்த்திருப்போம். அந்த தாய் அல்லாஹ்வை புகழ்கின்றார், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றார், அல்லாஹ்வை மகிமைப்படுத்துகின்றார், அல்லாஹ்வுக்கு நன்றிகளை செலுத்துகின்றார், அல்லாஹ்வுக்கு புகழ்ச்சி அர்ப்பணிக்கின்றார். எங்கே தெரியுமா? இது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இது மாதிரியான சபை அல்ல. அந்த தாய் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவது
தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை தனது மடியிலே கிடத்தியவளாக அல்ஹம்துலில்லாஹ். அந்த செய்தி சொல்லக்கூடிய பாடம், அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழுகின்றேன். எனது ஒரு மகன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான், ஆனாலும் நான் சொல்லுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். எனக்கு தாங்க முடியாத நோய் வந்திருக்கின்றது, ஆனாலும் நான் சொல்லுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனது வீடு கடந்த வாரம் தரை மட்டமாக ஆகி போனது, மண்ணோடு மண்ணாக ஆனது, ஆனாலும் நான் சொல்லுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறுதியாக இந்த தாய் சொல்கின்றார், இதோ இந்த மகனை ஜனாசாவாக எனது மடியிலே கிடத்தி இருக்கின்றேன், இப்பொழுதும் நான் சொல்லுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கடைசியாக அந்த வார்த்தை, அந்த தாய் சொன்ன வார்த்தை நான் சொல்லுகிறேன், மகனே, நீ முற்று நபி அல்லாஹ்வுடைய தூதரை நீ சந்திப்பாய், சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சலாத்தை சொல்லிவிடு என்று அந்த தாய் சொல்லுகின்றார் என்றால், மற்ற நாடுகளில், நாடி நரம்புகளில், மூளை பதிவுகளில், இருதய துடிப்புகளில் ஈமானிய தேக்கியவர்களுக்கு தான் இது சாத்தியம் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் எந்த தரத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் மன அமைதி. அல்லாஹ் தெளிவாக சொன்னான் 13வது அத்தியாயத்தில் 28 அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டே தவிர மனித சமூகத்திற்கு அமைதி இல்லை என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த அடிப்படையில் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்வதில் தான் மன நிம்மதி உண்டாகும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதில் தான் மனதில் சந்தோஷம் உண்டாகும், அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவதில் தான் மன ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்தால், அன்புக்குரியவர்களே, அதை தவிர நமக்கு வேறு போக்குகள் கிடையாது. அந்த அடிப்படையில் எப்படியான சோதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டாலும் கூட இறை நம்பிக்கையாளர்களாக நாம் சார்ந்திருக்க வேண்டியது அல்லாஹ்வை தான். நாம் சரணடைய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான். நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து, இதுவரை நாம் செய்த பாவங்கள், இதுவரை அல்லாஹ்வை நினைவு கூறாமல் நாம் செய்து போன குற்றங்கள், பிழைகள் என்பதை எல்லாம் நாம் கண்முன் கொண்டு வர நிறுத்தி என்ன அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். காரணம், நாம் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதன் மூலமாக, சரணடைவதன் மூலமாக, பெருமைப்படுத்துவதன் மூலமாக, மகிமைப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. காரணம், அல்லாஹ் நாம் தான் தேவையுடையவர்கள். அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஹஜ்ஜுக்கு சென்ற லட்சோப லட்சம் ஆஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக். ஒரு நகரத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பல லட்சம் ஆட்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வை புகழ்வதால் அல்லாஹ் பெருமைக்குரியவனாக மாறி விடுவனாக கேட்டால் நிச்சயமாக இதோ இந்த ஜுமாவுடைய நாள் உலகம் முழுக்க பல கோடி மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு இந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி அல்லாஹ்வை மகிமைப்படுத்தினாலும் அதன் மூலமாக அல்லாஹ் மகிமை அடைய வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு இல்லை. காரணம், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் தான் அல்லாஹ்விடத்தில் இருந்து அவனது அருளை, அவனது கிருபையை, அவனது கருணையை, அவனது மன்னிப்பை, அவனது உதவியை, அவனது பாதுகாப்பை, எல்லாவற்றையும் அவனது அருட்கொடைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை அறிந்து, புரிந்து, தெரிந்து, தெளிந்து, உணர்ந்து, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அதே நிலையிலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நிலையிலேயே மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم
وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்னுக்குரிய சகோதரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணங்குவதற்கு தகுதியானவன் மட்டுமல்ல, பயப்படுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ். இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் பல நேரங்களில் சக மனிதர்களுக்கு பயப்படுகின்றோம், குடும்பங்களுக்கு பயப்படுகின்றோம், கணவன் மனைவி, மனைவி கிழவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்கள், ஆட்சியாளர்களை, அதிகார வர்க்கத்தை, காவல்துறை, முதலாளியை என்று நிறைய தருணங்களில் நாம் பயப்படக்கூடிய நேரங்கள் உண்டு. ஆனால் சக மனிதர்களுக்கு பயப்படுவதில் காட்டிய ஆர்வத்தில், சக மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய விஷயத்தில் ஏற்கொண்ட சுரத்தலை, எவனுக்கு பயப்பட வேண்டுமோ, எவன் நம்மை கண்காணிப்பானோ, எவன் நம்மை படைத்தானோ, எவன் நம்மை மறுமையில் ஒன்று கூட்டுவானோ, எவன் நம்மை விசாரிப்பானோ, எவன் நமக்கு தண்டனையை தருவானோ, எவன் நம்மை நரகத்தில் புகுத்துவானோ, அந்த அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இடத்தில் பல தருணங்களில் நாம் இல்லை என்பது நாமே சாட்சி. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, வெளிப்படைகளில் அல்ல, ரகசியங்களிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மனிதன் கண்டுபிடித்த ஒரு சிசிடிவி, நாம் நுழையக்கூடிய மால்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிசிடிவி, உள்ளே ஏறுகின்ற பொழுது நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் அதுதான், யூ ஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ், நீங்கள் கண்காணிப்பு கேமராவின் வளையத்திலே இருக்கின்றீர்கள். அந்த வார்த்தை பார்த்த உடனேயே நமக்குள் சிறிய ஒரு மாறுபடும். சைக்காலஜிக்கலி அதுதான், நான் கண்காணிக்கப்படுகின்றேன் என்று தெரிந்தால் ஒரு மனிதனிடத்தினுடைய செயல்பாடுகளில் மாற்றம் வரும். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற வசனத்தை, என்ற வார்த்தைகளை, அந்த உபதேசத்தை எத்தனை வரை கேட்டிருப்போம் என்று சொல்லி. ஆனால் பயப்படக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்பதை நாம் மறுக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் வெளிப்படைகளில் அல்ல, ரகசியங்களிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமது உள்ளங்கள் அசிக்னங்களை சிந்திக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. நமது கண்கள் ஆபாசங்களை பார்க்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. நம்முடைய செவிகள் அருவருப்புகளை கேட்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. நமது ரகசிய நிமிடங்கள் பாவங்களின் பட்டியலை எழுதி கொண்டிருக்கின்றது என்பதை மறுக்கக்கூடியவர்கள் நம்ம யார்? நமது தனிமைகள் ஹராம்களின் அடையாளமாக மாறி இருக்கின்றது என்பதை மறுக்கக்கூடியவர்கள் நம்ம யார்? அப்படியானால் சொல்வர்களே, ரகசியங்களிலும் நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உண்மையை சொல்ல போனால், ரகசியங்களில் சபலங்களோடு தெரிந்தவன் சற்றென்று சறுக்கி விடுவான். ரகசியங்களில் சபலங்களோடு தெரிந்தவன் சற்றென்று சறுக்கி விடுவான். அப்படி ரகசியங்களில் சபலங்களோடு தெரிந்து சறுக்கிய மனிதர்களுடைய வரலாறுகளை, செய்திகளை சந்தித்தவர்கள் தான் உண்டா இல்லையா? யார் என்பதல்ல இங்கே, எங்கே என்பதல்ல இங்கே முக்கியம். அப்படியான வரலாறுகளை சந்தித்தவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, ரகசியங்களில் சம்பவங்களோடு தெரிந்தார். இன்னும் அழுத்தமாக சொல்ல போனார், இன்னும் அழுத்தமாக உண்மையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமது வாசலை தட்டாத வரைதான் நாம் யோக்கியர்கள். இல்லையா? சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சூழல்களும் நமது வாசலை தட்டாத வரைதான் நாம் யோக்கியர்கள். அந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நமது வாசலை தட்டிவிட்டால் தெரியும் நமது வண்டவாளங்கள் என்பதை புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்கள், அந்த அடிப்படையில் எல்லா நிலைகளிலும் அன்பானவர்களே, பாவங்களை குறித்து பயப்படக்கூடிய, எல்லா நேரத்திலும் இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு, இபாதத்துகள் மீதான ஆர்வத்தோடு, இறை நினைவோடு இந்த பூமியில் வாழக்கூடிய நல்ல பக்குவம் கிடைக்கட்டும். அப்படியானால்
பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதற்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய இடத்திற்கு நகர வேண்டும். அப்படியான ஒரு வாய்ப்பு பல நேரங்களில் நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோக்குவதற்காக பல நேரங்களில் பொருளாதாரம் கொடுக்க வேண்டும் என்ற சப்தம் நம்முடைய செவிகளில் ஒழிப்பது உண்டு. ஆனால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக, நாம் இழந்த சந்தோஷங்களை பெறுவதற்காக நாம் பணத்தை பிரதானமாக முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமது பெரிய பலவீனம், நமது அறியாமையை கூட. நாம் தொலைத்த சந்தோஷங்களை பெறுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய பெரும் முயற்சிகள், முஸ்லீம்கள், ஏற்பாடுகள். உண்மையில் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்ற ஒரு பலவீனம் நம்மில் தோன்றி இருக்கின்றது. பணத்தை கொண்டு சந்தோஷத்தை பெறுவதற்காக என்ன பொழுதுபோக்குகள், சுற்றுலாக்கள், வீடியோ கேம்ஸ், என்ன சினிமா, இசை என்று நாம் அதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள். உண்மை சொல்ல பணத்தால் சந்தோஷத்தை வாங்கிவிட முடியும் என்ற நமது போக்கு. No, there is no way to get happiness by money. சந்தோஷத்தை பணத்தால் ஒருபோதும் வாங்கிவிட முடியாது. அது நமக்கும் நன்றாக தெரியும். Money is not the factor or reason for our happiness. நம்ம சந்தோஷத்திற்கு ஒருபோதும் பணம் காரணமாக, காரணியாக அமையாது என்பதையும் நாம் அறிந்தவர்கள். அப்படியான இந்த பணத்தை, அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக ஒருவேளை இந்த துனியாவில் அந்த சந்தோஷம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக நாம் இந்த பூமியில் செய்து போன நன்மைகளுக்காக ஆகிராவிலே, மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தரலாம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மந்தல்லதி குலுல்லாஹ கர்ன அஷர். அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். கேட்பது யார்? நாம் ஆரம்ப வார்த்தை சொல்வதை போல இந்த பிரபஞ்சத்தில் ஒற்றை உண்மையாளர் கேட்கிறார். அல்லாஹ் is the only owner of this universe. இந்த பிரபஞ்சத்துடைய ஒரே உரிமையாளர் அல்லாஹ், நாம் அல்ல. நமது வீட்டிற்கு நாம் தற்காலிகமான உரிமையாளர்கள் தான். நாம் மரணித்து போனால் அதை உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு மனிதன் வருவார். நமது பொருளாதாரம் இன்றைக்கு நமது கையிலே இருக்கலாம். அல்லாஹ் நாடி விட்டால் அந்த பொருளாதாரம் வேறொருவருடைய கையிலே போகலாம். இந்த துனியா அற்பமானது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல இந்த துனியாவை பார்க்கக்கூடிய பார்வை ஒரு வழிபோக்கனாக, ஒரு பயணியாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சொல்வர்களே, இந்த துனியாவில் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக இந்த துனியாவில் அல்லாஹ் நாடினால் சந்தோஷம் கிடைக்கலாம். ஒருவேளை கிடைக்காமல் போனால் அல்லாஹ் மறுமை நாளில் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவான் என்றால், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து நாம் அந்த பணத்தை செலவு செய்தால் அப்படி ஒரு வாய்ப்பு. இதோ இந்த தக்வாவுடைய பள்ளிவாசல் 18 ஆண்டுகள் கடந்து இதோ போய்கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வந்து போகக்கூடிய ஒரு வேலைக்கு, ஒரு நாளைக்கு என்ன ஆயிரக்கணக்கில் வந்து போகக்கூடிய பள்ளிவாசல். 5-6 நபர்கள் வசிக்கக்கூடிய வீட்டிற்கு மராமத்தும் பராமரிப்பும், அதற்கான செலவுகளும், அதற்கான பொருளாதாரமும், அதற்கான தண்ணீரும், அதற்கான மின்சாரமும் செலவழிக்கக்கூடிய நிர்பந்தம் உண்டு என்றால் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய 5-6 நபர்களுக்கான ஒரு வீட்டிற்கு. அப்படியானால் அல்லாஹ்வுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். அது ஓலை குடிசையா, ஓட்டு வீடா, ஆஸ்பெஸ்டா, சிமெண்ட் கூரையா, கட்டிடம் எழுப்பப்பட்டதா, ஆர்சி சிமெண்டா என்பதல்ல. அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக வரக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம். அப்படியானால் 5 நபர்கள் வசிக்கக்கூடிய வீட்டிற்கு நாம் செலவழிப்பதற்கு முன்வரக்கூடிய நாம் ஒரு மாதத்திற்கு ஆயிரக்கணக்கானவர்கள், வருடத்திற்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்து போகக்கூடிய இது மாதிரியான நிறைய அல்லாஹ்வுடைய வீடுகள் உண்டு.
அதில் ஒன்று இந்த மஸ்ஜித் தக்வா. 18 ஆண்டுகள் கடந்து போய்விட்டு நிறைய பொருட்கள் சேதமடைந்திருக்கின்ற சூழ்நிலை, நிறைய பொருட்களை மாற்ற வேண்டி இருக்கின்றது, நிறைய புதிய பொருட்களை பொருத்த வேண்டி இருக்கின்றது, நிறைய தேவைகள் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பணிகளும் செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் சிறிய சிறிய பொருட்களாக என்னென்ன பொருட்கள் என்று வெளியே நோட்டீஸ் போர்டிலே ஒட்டப்பட்டிருக்கின்றது, பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் பள்ளிவாசலுக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நமது மனதில் ஒரு விசுவாசம் அடிக்கடி அவ்வப்பொழுது இப்படியான கேட்கப்படுகின்றது. இது சைத்தானிய ஊசலாட்டம், சைத்தானிய வசுவாஸ். நான் யாருக்கு கொடுக்கின்றேன்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்தால் அல்லாஹ் நிரப்பமாக எனக்கு தருவார், மறுமையில் இரட்டிப்பாக தருவார். வாக்குறுதி மீறாதவருடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜித் தக்வா பள்ளிவாசலுக்காக இன்ஷா அல்லாஹ் என்னென்ன பொருட்கள் தேவை என்பது வெளியே நோட்டீஸ் போர்டிலே ஒட்டப்பட்டிருக்கின்றது. யாருக்கு எந்த பொருள் சாத்தியமோ அதை வாங்கி தாருங்கள், அல்லது அந்த பொருளுக்கு உண்டான பொருளாதாரத்தை தாருங்கள். அந்த அடிப்படையில் அந்த வீட்டுக்காக நாம் செலவு செய்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, மனதில் இனம் புரியாத சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அல்லாஹ் அதன் மூலமாக திருப்தி அடைவான். அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். வறுமை நாளில் ரஹ்மான் இரட்டிப்பாக கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்து என்ன பொருட்கள் என்று தேவை என்று நிர்வாகத்தை அணுகி உங்களுடைய வாக்குறுதியை தாருங்கள், பொருளாதாரத்தை தாருங்கள். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பள்ளி பராமரிப்பிற்கும் நம்முடைய பள்ளிவாசலுடைய அந்த தேவைகளுக்காக தான் இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்யப்படுகின்றது. வல்லஹமான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மக்களாக, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்த மக்களாக, பாவங்களின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தாத மக்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை கீழ்ப்படியக்கூடிய மக்களாக வல்லஹமான் நம்மை ஆக்கி அருள வேண்டும். அப்படியான பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை பற்றி வலிமை, தாக்கத்தை, ஆய்வு, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை நம் அனைவருக்கும் தருவானாக.